ஐயா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1 மாதம் ஆகிவிட்டது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது ஒரு ஆட்சி. அருமையா அருமையா செய்யறாரு. இந்த கஞ்சா அதெல்லாம் இல்ல, ரவுடிசம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஆட்சி பண்ணதில்ல. எவ்வளோ இடத்துல எவ்வளோ குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்ல. அவர் இது வரைக்குமே பஸ் இல்லாத ஊருக்கு கூட பஸ் விட்டுருக்காரு. தப்பு பண்றவங்க எல்லாருமே பிடிச்சி ஜெயில போட்டிருக்காரு. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல என்னென்ன ஆட்சி வேணும்? மாற்றம்னா இப்படிதான் இருக்கணும். மாற்றம் நல்லா இருக்கு. ஊழல் இல்லாம சட்டசபையே இப்ப எல்லாம் போன்ல உட்காந்து பாக்குற அளவுக்கு எடுத்துன்னு வராங்க. எவ்வளவு நாள் யாரு காட்டினாங்க? இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்குதுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அவரோட கருத்து கணிப்பது அது என்ன பண்ணுது, அவங்க பதிவு போயிடுச்சு, அதனால அவங்க அப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க. பதிவு போச்சுன்னா ஒரு 6 மாசம் அவர் சொல்றது ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துலயே கூட போயிட்டு சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும்ல. மக்கள்லாம் முட்டாள் தான் நினைச்சுக்கிறாங்க. அவங்க மக்கள் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுக்கிறோம். 3 மாசம் தாங்காது, 4 மாசம் தாங்காது நம்ம உடனே வந்தோடனே சொல்லிட முடியாது. அவங்களையும் ஆட்சியில இருந்து வச்சாதான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு. இவங்களே 3 மாசம் தாங்காது 4 மாசம் தாங்காதுன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. மக்கள் 3 மாசம் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒன்னும் தேர்ந்தெடுக்கல. 5 வருஷமா இவங்க ஆளணும், இவர் வரணும்னு சொல்லிதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரு சொன்னாங்க அவரு வந்துருவாரா? இனிமேல் அவர் வர போறது இல்லையா தம்பி? அவர் இன்னும் வர முடியாது. இப்ப மக்களுக்கு மனசுல எல்லாமே விதி ஏற்படுத்திட்டாங்க. இப்ப உன்னை நான் தப்பு சொன்னா நீ ஏன் என்ன தப்பு சொல்ற? நீ ஒரு நாள் வாழ்ந்து இருக்கிற, எதுக்கு நீ தப்பு சொல்லணும்? நீ ஒருத்தர் வாழ விடு, உனக்கு பெருமை, உனக்கே பெருமையா இருக்குமா அது? இல்ல அவர் ஆட்சி தானா இனிமே அவர் ஆட்சி தான் நடக்கும். போக போக தெரியும் இந்த பூமி வாக்கள் புரியும். விஜய் கொண்டு வந்த திட்டத்திலே உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்னது? எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான். இப்போ நல்லா தான் இருக்கு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் எந்த காசும் வாங்கதில்லை. இலவச அதெல்லாம் நான் வாங்கறது எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. அதனால பையன் நல்ல பையன் நல்லா பார்ப்போம். என்ன பண்றாங்க இப்போ அவன் கூட சொல்லக்கூடாது. மனசுக்குள்ள வச்சு அவன் திடீர்னு செய்யணும். ஆமாம், செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாத சும்மா பிறந்தவங்கள கடை கொடுக்குறாங்க. அவனா நல்ல மாதிரி இவனா ஐயோ மாதிரி பேசுவான். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காதுன்றாரு. அப்படிதான் சொல்லி நேற்று அப்படிதான் போட்டுக்கிறான். அது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு போட்டுக்கிறான். அதாவது மக்க வைக்கிறது. இவன் எதுக்கு வைக்கிறான்? இவன் எதுக்கு? இவனுக்கு கெட்ட நல்ல யார் ஆட்சி வந்தா என்ன? நீ ஆண்டா அவன் ஆட்டம். இன்னொரு கவர்மெண்ட் அவர் கவர்மெண்ட். அதுக்கு என்ன குறை? மது கடை எல்லாத்தையும் மூடினதுதான். ஏன்னா எங்க வீட்லயும் நிறைய பேரை பார்த்துருக்கோம். இது மூடினது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுதான் அவர்கிட்ட எங்களுக்கு பிடிச்சது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ரொம்ப எல்லாமே எனக்கு பிடிச்சதுதான். எதுவா எல்லாமே எனக்கு பிடிச்சதுதான். நான் நைட்டு இதெல்லாம் ஜீத்தம்பான் பார்ப்பேன். இவ போனோன்னு என் பேரை மறைக்கிறது. உடனே அந்த செய்தி தான் கேட்பேன். சரி, அவர் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, யார் யாருக்கு என்ன செய்ய போறாரு. அவரு செயல்பாடுகளை பொறுத்து 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? அவருக்கு 10 மார்க் கொடுக்கலாம். என்ன தப்பு? 100 கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? 10ன்றதுல 100 கொடுக்கலாம். செய்வான். பொறுமையா இருங்க, அவசரப்படாது. நான் 10 மார்க்கு தரேன். நான் 100 மார்க் கூட தரேன் அவருக்கு. அவர் ஆட்சி நல்லா ஆட்சி தான். அவருக்கு 100 கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு இப்பதான் வந்துக்கிறாரு. இவ்வளவு எடுத்து பண்றாருன்னா பெரிய விஷயம். இதெல்லாம் 10 மார்க்கும் கொடுப்பேன். செயல்பட வச்சா 10 மார்க்கும் நான் கொடுப்பேன். 10க்கு 10 10 மார்க்குக்கு நான் 9 கொடுப்பேன். 10க்கு 10 கொடுப்பேன். நல்லா பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. நான் 10 இல்ல 9 கொடுக்கலாம். நீ கண்டிப்பா கொடுக்கலாம் 9 மார்க். ஏன் கொடுக்கலாம்னு சொல்றியா? எல்லாம் அவர் பொறுத்துன்னு தான் செய்ய முடியும். உடனே நானும் கொடுத்துட முடியாது, அவரும் செய்திட முடியாது. என்ன சொல்ல செயலில் நான் சொல்லிட்டு 9ன்னு அது இல்லை. நடந்துக்கு வந்தா தான் அதுக்கு 9ன்னு வர முடியும். என்ன சொல்றது? ஒன்று கம்மியாவே இருக்கட்டும், கூட வேணாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம முன்னேற்றமா இருக்கும். என்ன சொல்றது? எப்பவுமே முன்னேற்றன்றது ஒன்று கம்மின்றது முன்னேற்றம். பொம்பளை தப்பு பண்ணாலும் தப்பு தான், ஆம்பளை தப்பு பண்ணாலும் தப்பு தான். புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை பிடிச்சிக்கிறாளுவா. பொம்பளை மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்ப புருஷனை விட்டுட்டு வேற புருஷனை பிடிக்கிறாள் பாருங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நல்லா இருக்கும் போது வச்சுக்கிறாளுவா, கொஞ்சம் இதா பண்ணா விட்டுட்டு வேற ஒருத்தன் பிடிச்சிக்கிறாளுவா. இதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஐயா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1 மாதம் ஆகிவிட்டது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது ஒரு ஆட்சி. அருமையா
வேணும் அருமையா செய்யறாரு. இந்த கஞ்சா அதெல்லாம் இல்ல, ரவுடிசம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. வேற என்ன வேணும்? அவர் செஞ்ச விஷயத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரு கொண்டு வந்த திட்டம்? செஞ்ச திட்டம் எல்லா திட்டமும் நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த ஃப்ரீயா ஓடுறது, இந்த பஸ் ஃப்ரீ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்ல. ஏன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே நஷ்டத்துல ஓடுது. இன்னும் வந்து பிடிசி ஃப்ரீயா ஓட்டா வந்து நஷ்டத்துல தான் போகும். அது ஃப்ரீ தேவையில்ல. இந்த 2500 கொடுக்கறதும் ஃப்ரீ தேவையில்ல. இந்த டீசல் விலைவாசி குறைஞ்சாலுமே நார்மலா எல்லாமே விலைவாசி குறைஞ்சிடும். மக்கள் நடுத்தர மக்கள் வந்து கரெக்டா வந்துடுவாங்க. இப்போ அவர் செயல்பாடுகளை பொறுத்த 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10 மார்க்கு 9 மார்க்கு தரலாம். 9 மார்க் தரலாங்களா? 9 மார்க். வேற என்னெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை உடனே கொண்டு வந்தா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா என்னென்ன சொல்லுவீங்க? இந்த ஒயின் ஷாப்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் திட்டம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ரொம்ப அதை தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. ரொம்ப லாங்கா போய் எப்படியா இருந்தாலும் குடிக்கிறாங்க. அதை காலையில் ஒரு 8 மணிக்கு திறந்து 10 மணிக்கு முன்னே பரவாயில்ல. அது நல்லா தான் இருக்கும். சரிங்க. ஓகே. வாங்க. மாற்றம்னா இப்படிதான் இருக்கணும். மாற்றம் நல்லா இருக்கு. ஊழல் இல்லாம சட்டசபையே வந்து இப்ப எல்லாம் போன்ல உட்காந்து பாக்குற அளவுக்கு எடுத்துன்னு வராங்கல்ல. எவ்வளவு நாள் யாரு காட்டினாங்க? இப்போ அவர் கொண்டு வந்த திட்டத்திலே உங்களுக்கு பிடிச்ச திட்டம் இது? எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான். எங்க ஆட்டோக்காரர் கொஞ்சம் வாழ்வாதாரம் இல்லாம வரும். கொஞ்சம் அதுக்கு எதனா வழி பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஃப்ரீ பஸ்ன்னு இந்த ஆட்டோ தான் ரொம்ப கஷ்டம். ஆட்டோ வந்து மீட்டர் போட்டது ரொம்ப வருஷமா ஆகுது. 7 ரூபா மினிமம் மாத்தி கொஞ்சம் மீட்டர் மாத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த டீசல் விலை கொஞ்சம், பெட்ரோல் விலை கொஞ்சம், கேஸ் விலை இதெல்லாம் வந்து ஏதாவது போகிற இடத்துல இருக்கு பிரச்சனை. அதெல்லாம் வந்தா கூட முடிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. அவரு செயல்பாடுகளை பொறுத்து 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க அவருக்கு? 10 மார்க் கொடுக்கலாமா? என்ன தப்பு? ஒயின் ஷாப் எடுத்துட்டா கவர்மெண்ட் எப்படி நடத்துவாங்க? இவ்வளவு காலமா நடத்துனாங்களா? அவங்க கையில கேக்குறதுனா உனக்கு ஒயின் ஷாப் மொத்தமா எடுக்கிறேன்னு சொல்லல. ஒயின் ஷாப் மொத்தமா எடுக்கிறேன்னு சொன்னாங்க, மூடுன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க கூட தான் மூடுன்னு சொல்லிட்டு மூடினாங்க. 550 கடை அங்கங்க உள்ள சந்திர பொந்தல் தான் திறந்தாங்க. பைபாஸ்ல இருக்கிற கடைலாம் எடுக்கிறேன்னாங்க. எடுத்துட்டு ஊர் உள்ள போட்டாங்க. இவங்க எடுத்த கடையா தானே இருக்குது. எங்க உள்ள கடை திறக்கல புதுசா. இதே டைம் ஆச்சுல எடுத்தாங்கல்ல பைபாஸ்ல இருக்கிற கடைலாம் எடுத்துட்டு ஊர் உள்ள திறந்தாங்க. அவங்க மூட்டை போனா அவர் நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஆட்சி பண்ணதில்லை. எவ்வளோ இடத்துல எவ்வளோ குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை. அவர் வந்து இது வரைக்குமே பஸ் இல்லாத ஊருக்கு கூட பஸ் விட்டுருக்காரு. தப்பு பண்றவங்க எல்லாருமே பிடிச்சி ஜெயில போட்டிருக்காரு. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே என்னென்ன ஆட்சி வேணும்? தப்பா பேசுறாங்க எந்த நாயங்களையுமே பிடிச்சி ஜெயில போட மாட்டேன்றாங்க. அவர் பண்ற தப்பெல்லாம் அவர் வந்து இவரை வச்சிருக்காங்க அவர் வச்சுக்கான்னு சொல்லிட்டு அவரை மீனிங் பண்ணி தப்பதாக பேசிட்டு இருக்காங்க. நல்ல ஆட்சிக்கு வந்து இங்க ஒரு இதுவே கிடையாது. அது வந்து எப்பவுமே தப்பான ஆட்சி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். தப்பான ஆட்சி எல்லாமே அவங்க நல்ல ஆட்சி தான் சொல்றாங்க. அவ்வளவுதான். அவர் ஆட்சி அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னும் வளருவாருன்னா. இது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர் செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது? இது வரைக்கும் குழந்தைங்க பஸ் இல்லாத ஊருக்கு தேனி மாவட்டத்துல பஸ் விட்டு இருக்காரு. இப்ப பாதிக்கப்பட்ட +2 பொண்ணு வந்து திருச்சியில ஒரு பொண்ணு செத்தாங்க. திருச்சியில தூத்துக்குடியிலயோ அந்த பையனுக்கு வந்து அவருக்கு வந்து தூத்தோட வாங்கி கொடுத்துருக்காரு. இதுவே பெரிய விஷயம் தானே. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கங்க குழந்தைங்க காணானா கூட 2 hours 1 hours நிறைய பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காரு. நிறைய பிடிச்சிருக்கு அவர் பண்றது. இந்த ஆட்சி 3 மாசம் நீடிக்காதுன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அவர் ஆட்சி தானா இனிமே அவர் ஆட்சி தான் நடக்கும். இப்போ விஜய் அவர்கள் செயல்பாடு வச்சு அவருக்கு எத்தனை மார்க்? 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நான் 10 மார்க்கே தரேன். நான் 100 மார்க் கூட தரேன் அவருக்கு. அவர் ஆட்சி நல்லா ஆட்சி தான். தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1 மாசம் ஆச்சு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒன்றும் குறையில. இப்பதானே வந்தான். புது மருமம் அப்படிதான் இருக்கும். அவனா ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் தான் முகசாமி புள்ள மாதிரி கூட வரணும். இல்ல முகசாமி மாதிரி அவங்க அப்பனா கூட அவனா இருந்தான். ஒன்றும் இல்ல அவங்க அப்பா ஒரு நல்லவரும் அவன் நல்லவரும் நல்லா வந்துக்கிறான். நல்லா இருக்கும். நல்லா பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் கொண்டு வந்த திட்டத்திலே உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன? எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான். என்ன இப்போ நல்லா இல்லாம இருக்குது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் எந்த காசும் வாங்கறதில்ல. இலவசம் மாத்திரை கத்துற பணம் முதியோர் பண்ண அதெல்லாம் நான் வாங்கறதில்ல. எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. அதனால பையன் நல்லா பார்ப்போம். விஜய் அவர்கள் செயல்பாடு வச்சு 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க?
100க்கு 100 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ம் 10ன்றதுல ம் 100க்கு 100 கொடுக்கலாம். செய்வான், பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ம் என்ன இப்போ அவசரம்? புதுசா வர மருமகளுக்கு எது எங்க இருக்குதுன்னு தெரியுமா? நம்ம சொல்லி கொடுத்தா காசு அங்குது, பருப்பு அங்குது, எண்ணெய் அங்குது, இதை போட்டு ஆக்கி பேரும் சாப்பாடு போடனா தான் அவள் தான் செய்வா. வந்த உடனே செய்யல சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்கோ, நல்ல பையன். அடுத்து என்னென்ன திட்டத்தை உடனே கொண்டு வந்தா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஒன்றும் வேணாம், அவ இதை மட்டும் நல்லதே செய்துட்டு அப்புறமா செய்யட்டும், பொறுமையா செய்யட்டும். வாயை விட்டுக்கூடாது. இதை செய்வேன் அதை செய்வேன், இதை கொடு அதை கொடுக்குற செய்யறேன்னு சொல்லிட கூடாது. ம் வாயில வந்து பெரிய தாராளமா சொல்லக்கூடாது. சவரம் கொடுக்குறேன், வெள்ளி கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பங்களா கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், அது கூட செய்வான் செய்வான். சரி மேடம். ஆமா, என்ன பண்றான்றது இப்ப அவன் கூட சொல்லக்கூடாது. ஆ மனசுக்குள்ள வச்சு அவன் திடீர்னு செய்யணும். ம் ஆமா, செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாத இருந்தா சும்மாக்கிற பொறுப்புக்கெல்லாம் கடை போட்டுக்கணும். ம் அவனா நல்ல மாதிரி இவனா ஐயோ மாதிரி பேசுவான். ஆமா, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காதுன்றாரு. அப்படிதான் சொல்லி நேத்து அப்படிதான் போட்டுருந்தான். அது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு போட்டுக்கிறான். அதாவது மக்கள் வைக்கிட்டேன், இவன் எதுக்கு வைக்கிறான்? இவன் எதுக்கு? இவனுக்கு கெட்ட நல்ல இல்ல, யார் ஆட்சி வந்தா என்ன? நீ ஆண்டா அவன் ஆள்ட்டான். இப்ப நீ ஒரு காலம் பண்ணினா அவர் காலம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன குறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் என்ன சொன்னாலும் இவன் மனசாட்சியோட நடப்பான், அவ்வளவுதான். அவன் என்னன்னு சொல்லுவான், அவன் போறாம குடிச்சவமா போறாம போச்சிருப்பான். அவன் தின்னான், அவன் ஒன்னான் படுத்தான், அவன் பிறந்தான், அதெல்லாம் பண்ணான். இல்ல அடுத்தவங்களுக்கு தான் அவனுக்கு போகும். இவனை தான் பொடிச்சவன் தள்ளணும்ட்டா அவனை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாங்க. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணாங்க. நல்ல நேரத்துல இவன் தலை விட்டான், சரியா போச்சு. சரி மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எல்லாம் பொறுமையில பார்ப்போம், எந்த தப்பும் வராது. ஆமா, ஆள்றோம், அடுத்தவங்க வரக்கூடாது. ஆமா, விஜய் அவர்கள் செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ரொம்ப? எனக்கு நல்லா பிடிச்சிக்குது. அவன் செய்யறானோ செய்யலையோ, இப்போ ஜனத்தவளுக்கு செய்யட்டும். அவன் ஒண்ணும் கூட செய்ய தேவை. அவன் ஆள்ட்டான் ஆட்டன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அவகாசம் கொடுக்கணும், அவகாசம் கொடுத்தாதான் என்ன பண்ணுவாரு சொல்ல தெரியும். அது அவகாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து தப்பு, சரிங்களா? ஒருத்தருக்கு 5 வருஷம் கொடுத்தீங்க, 5 வருஷம் சொல்லி கொடுத்தும் ஒன்றும் செய்யல. இவருக்கு கொடுங்க, ஒன்னா 1 மாசம் தான் ஆகுது, வரட்டும். இப்ப இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நல்லா செஞ்சுன்னு தெரியும், சரிங்களா? இதுக்கப்புறமா என்ன இருக்குது, இன்னும் என்ன செய்யணும், இன்னும் செய்யணும் எதிர்பார்க்கறீங்க. பார்க்கறது தான் ஒரு நிப்பாடு வச்சிருக்கிறோம். நம்ம செய்வாரு, செய்யலன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்கணும். இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த 1 மாசத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி? 5 வருஷத்துக்கு கழிச்சு கேட்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 5 வருஷம் அவரோட ஆட்சி முடிஞ்ச பிறகு கேட்கலாம். ஆட்சி முடியறதுக்கு முன்னாடியே நீங்க இப்பயே இந்த 1 வாரத்துல ஃபர்ஸ்ட் 2 நாள்லயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தங்க 3 நாள்லயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாசம் தான் ஆகுதுங்க. 1 மாசத்துல இப்ப நிறைய இடத்துல பாக்குறோம், எதிர்கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. நல்லது பண்றாரு, பரவாயில்ல, நல்லாதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லது பண்றாருன்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறாங்க. நல்லது பண்ணுவாருன்னு நம்பலாம். பண்ணலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அவருக்கு ஏதாவது பண்ணலன்னா அவருக்கு ஏதாவது ஓட்டு போட போறீங்க? இல்ல அடுத்த ஆள் தானே மாத்தி தானே போட போறீங்க, மாத்தி போட்டுக்கலாம். இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்குதுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அவரோட கருத்து கணிப்பது, அது என்ன பண்ணுது, அவங்க பதிவு போயிடுச்சு, அதனால அவங்க அப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க. பதிவு போச்சுன்னா ஒரு 6 மாசம், அவர் சொல்றது ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துலயே கூட போயிடுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும்ல. மக்கள்லாம் முட்டாள் தான் நினைச்சுக்கிறாங்க. அவங்க மக்கள் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுக்கிறோம். அது பாக்கலாம், அவங்க சொல்றது சொல்லிட்டோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்படுற திட்டத்திலே உங்களுக்கு எந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த திட்டம்னா இந்த மகளிருக்கோசம் கொஞ்சம் போராடுறது, அவருக்கோசம் அறிவிச்சுக்கிறது நல்லா அது பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த அரசாங்கத்துல போயிட்டு இந்த ரைடு பண்றது, அதுக்கப்புறமேட்டு நிறைய அதான் போட்டு அறநிலையத்துறையில இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு தெரியாது. இப்ப நாங்களும் போயிருக்கிறோம். போனோன்னே சாதாரண கோயிலுக்கு போனா 100 ரூபாய் டோக்கன் கொடுத்தா தான் உள்ள போக முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவ்வளவு பெரிய கோயில் அதெல்லாம் இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் நல்லா சுகாதாரம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. பண்ணுவாங்க நம்பலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட வச்சு 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நானா 10 மார்க்கும் கொடுப்பேன். அவர் செயல்பட வச்சா 10 மார்க்கும் நான் கொடுப்பேன். 10க்கு 10ங்களா? 10க்கு 10 தான். இப்போ அவர் அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் உடனே செயல்படுத்தினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? என்ன மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அதான் மக்களோட நலனை பார்த்து செயல்படணும், அவ்வளவுதான். எல்லாமே நம்மளுக்கு நம்ம இலவசம் சொல்லிட்டு எல்லாம் கொடுத்தாலும் நம்ம வாங்கி தான் செய்ய போறோம், சரிங்களா? மக்களுக்கு நல்லது செஞ்சா நம்மளுக்கு எல்லாம் ஏத்துக்க தான் போறோம். இது செய்யணும் அது செய்யணும்லாம் சொல்ல வரல. எதுவா இருந்தாலும் மக்கள் நல்லது. ஃபர்ஸ்ட் என்னன்னா மகளிர் பாதுகாப்பு. இப்ப நான்லாம் குழந்தைய வச்சிருக்கிறேன், சரிங்களா? பொம்பளை பிள்ளைங்களாம் மற்ற நடக்கவே முடியல ரோட்ல. இதே டிஎம்கே ஆட்சி இருந்தது, அவங்க ஆட்சியில நிறைய பேருக்கு மற்ற குழந்தைங்களுக்கு எடுத்தானுங்க, இது பண்ணாங்க அது பண்ணானுங்க. அப்பெல்லாம் வாய முடிந்தாங்க முடிந்தாங்க. இப்போ சின்ன இதுல எதுவும் பண்ணக்கூடாது டிவி காட்சியில, அதுக்கு உடனே பெருசா பேச ஆரம்பிச்சுக்கிறானுங்க. நியூஸ் எல்லாம் அவ்வளவு போடுறானுங்க. இந்த திருவிக்கா நகர்ல எனக்கு அங்கதான் இருக்கிறேன், ஆதவர்ஜுனா வந்து ஒரு குழந்தை காணாம போச்சு, அதை போய் தேடி கண்டுபிடிச்சாரு, அந்த நியூஸ்ல போட்டாங்க. போடவே இல்லை. அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் போட்டது நான்லாம் ஒரு பாமரன், நான்லாம் ஆட்டோ டிரைவரு, எனக்கு தெரியும்.
இதுல வந்து இப்போ கொஞ்சம் நாடு வந்து கிளீன் ஆன மாதிரி இருக்குது சரிங்களா. கெஞ்சா பழக்கம்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் போதை பொருள் இருக்கும், எனக்கே கிடைக்க மாட்டேது, எனக்கே இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இனிமே நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். இன்னமும் ஆனா அந்த தப்புக்கள்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நடக்குது இன்னமும். அதெல்லாம் இவர் ஒன்றும் ஆக்ஷன் அமைதியாவே இருக்காரு. ஆக்ஷன் எடுத்து எல்லாமும் சரி பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து இவ்வளவு நாள் ஆண்டு ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது மக்கள் நம்பிக்கை வந்து இவர் செயல்படுத்தணும். நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இவர் தலைவரா கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் அவர் செயல்படுற திட்டத்துல எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த பெண்கள் பாதுகாப்பு இது அது ரொம்ப இதுவா நல்லா இருக்கு. உடனே அந்த மதுபான கடைகள்லாம் மூடினாங்க. அந்த மாதிரி இன்னும் எங்கெங்க நிறைய இருக்குன்னு சொல்லி அதை மூட்டினாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இன்னைக்குதான் அந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் கூட இன்னைக்குதான் தொடங்குறாங்க. அது மக்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் நிறைய இன்னும் மேம்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட வச்சு 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10 மார்க்குக்கு வந்து நான் 9 கொடுப்பேன். 9ங்களா? அடுத்து என்னென்ன திட்டத்தை உடனே செயல்படுத்தினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அவர் சொன்னது எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற்றினா நல்லா இருக்கும். உடனே பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. யாருமே ஆட்சிக்கு வந்து உடனே பண்ண மாட்டாங்க. டைம் கொடுக்கணும். நம்மளும் கொஞ்சம் மக்கள் உடனே செய்வாரு பண்ணுவாரு நம்ம எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்தா சொன்னது ஒவ்வொன்றையும் பொறுமையா நிறைவேற்றுவாரு. பொறுமையா நிறைவேற்றிட்டோம். அதனால நாங்கள் அர்ஜென்ட் மக்களும் எல்லாம் பொறுமையா தான் இருக்காங்க. ஓகே மேடம், இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காதுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா எதுவும் பெண்கள் நிறைய அவர் ஆட்சியில நிறைய நடந்தது. இந்த கற்பழிப்பு கொலைகள் நிறைய நடந்தது. 3 மாசம் தாங்காது 4 மாசம் தாங்காது நம்ம வந்து உடனே வந்தோடனே சொல்லிட முடியாது. அவங்களையும் ஆட்சியில இருக்க வச்சாதான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு. இவங்களே வந்து 3 மாசம் தாங்காது 4 மாசம் தாங்காதுன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. மக்கள் வந்து 3 மாசம் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒன்னும் தேர்ந்தெடுக்கல. 5 வருஷமா இவங்க ஆளணும் இவர் வரணும்னு சொல்லிதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 3 மாசம் தாங்காதுன்னு சொல்றதுல அதெல்லாம் இல்ல. ஒரு 5 வருஷமா இவர் தான் ஆளுவாரு. நல்லபடியா கொண்டு வந்தாருன்னா போதும். சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றலாம். தவிக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் இருந்து போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அவர்கிட்ட. அவர் சொன்னதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைவேற்றி வந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். இது வரைக்கும் அவர் செஞ்ச விஷயத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? மது கடை எல்லாத்தையும் மூடினதுதான். ஏன்னா எங்க வீட்லயும் நிறைய பேர் பார்த்திருக்கோம். இது மூடினது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுதான் அவர்கிட்ட எங்களுக்கு பிடிச்சது இப்போதைக்கு. இன்னும் இந்த பெண்கள் பாதுகாப்பு பத்தி சொல்லியிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். இப்போ இந்த ஆட்சி வந்து 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அப்படி எல்லாம் கிடையாது. மக்களா தேர்ந்தெடுத்தது. அது நல்லதா தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், போக போக தெரியும். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட வச்சு 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க அவருக்கு? 7 கொடுக்கலாம். 7ங்களா? ஓகே. பாட்டிமா, விஜய் முதலமைச்சரா பதவியேற்று 1 மாசம் ஆச்சு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? செயல்பாடு போனவனே எதுவுமே செய்திட முடியுமா? நான் இப்போ இந்த தொழில் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தா ஏன்னா இது 8 விழு, இது 4 விழுன்னு நான் சொல்லி கொடுத்ததான் நீ செய்யணும். முறையோட வந்தாதான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். நேரம் வந்தவனே இது என்ன செய்ய முடியுமா? மக்கி போனதெல்லாம் தூர் வர்றாங்களா? அது தெரியல. மக்கி போன பொருள் தூர் வர்றாரு வந்து இல்ல பள்ளம் தூந்து போச்சு. இதை நைட்டு பார்த்தேனே நானு தூர் வர்றதெல்லாம் நல்லது எப்பவுமே நடக்கும். நான் போனோம் 6 மாசம் இல்ல 1 வருஷம் போனாதான் எல்லாமே நல்லவே நடக்கும். இந்த ஆட்சி 3 மாசம் கூட நீடிக்காதுன்னு அதெல்லாம் ஸ்டாலின் சொல்றாரு. அவரு சொன்னாங்க. அவரு வந்துருவாரா? இனிமேல் அவர் வர போறது இல்லையா தம்பி? அவர் இனிமேல் வர முடியாது. இப்ப மக்களுக்கு மனசுல எல்லாமே விதி ஏற்படுத்திட்டாங்க. இப்ப உன்னை நான் தப்பு சொன்னா நீ ஏன் என்ன தப்பு சொல்ற? நீ இவ்வளவு நாள் வாழ்ந்து இருக்கிற, எதுக்கு நீ தப்பு சொல்லணும்? நீ ஒருத்தர் வாழ விடு. உனக்கு பெருமை, உனக்கே பெருமையா இருக்குமா? அது இல்ல பரவாயில்ல. நம்மளா நம்ம செயல்பாடு அவங்க படுறாங்களேன்னு ஒரு பெருமை இருக்கணும். நம்ம தப்பு சொல்றது தப்பு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன சொல்றது? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ரொம்ப எல்லாமே எனக்கு பிடிச்சதுதான். எதுவா எல்லாமே எனக்கு பிடிச்சதுதான். நான் நைட்டு மீதெல்லாம் ஜி தம்பிப்பான் பார்ப்பேன். இவ போனோன்னு எங்க பேர மாற கேளு உடனே அந்த செய்தி தான் கேட்பேன். சரி அவர் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, யாருக்கு என்ன செய்ய போறாரு, எந்த ஊருக்கு என்ன செய்யணும், லைட் இல்லாத ஊருக்கு லைட்டு போடுவாரா, தண்ணி இல்லாததுக்கு தண்ணி கொடுப்பாரா, குட்டை கோலம் இல்லாத இடத்துக்கு குட்டை கோலம் எடுப்பாரா, காவா நிதி எடுப்பாரா, இல்ல வீடுல எனக்கு வீடு வாங்கி தருவாரா, இல்ல என்ன இப்போ எங்க வீடு ரொம்ப மோசத்துல நானே நிக்கிறேனே, நான் வீடு இல்லாத நிக்கிறேன் நானே. சரியா? 57 பிறந்து 57 கடை வித்தேன். 4 நாள் காலெல்லாம் கடை வித்தானே இந்த மார்க்கெட்டே சீராகல இது வரைக்கும். எல்லாமே வாங்கி தூங்குது. யாரும் கடை கட்டி கொடுத்துங்க? யாருமே கிடையாது. சரி விஜய் எங்களுக்கு கடை நடத்துறாரு இல்லை, அவர் ஆட்சி நல்லபடியா நடக்கும்.
10 வருஷம் அவர் தட்டிக்கிறதுக்கு முடியாது நான் அது வேணா சொல்லிடு. 10 வருஷம் அவர் தான் ஆட்சி ஆள போறாரு. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த செயல்பாடு இந்த ஆட்சியை வச்சு 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நான் 10 இல்ல 9 கொடுக்கலாம். நான் கண்டிப்பா கொடுக்கலாம் 9 மார்க். ஏன் கொடுக்கலாம்னு சொல்றியா? எல்லாம் அவர் பொறுத்துன்னு தான் செய்ய முடியும். உடனே நானும் கொடுத்துட முடியாது, அவரும் செய்திட முடியாது. என்ன சொல்ல செயல்ல நான் சொல்லிட்டு 9ன்னு அது இல்ல, நடந்துக்கு வந்தா தான் அதுக்கு 9ன்னு வர முடியும். என்ன சொல்றது, ஒண்ணு கம்மியாவே இருக்கட்டும், கூட வேணாம். ஏன்னா அதுதான் நமக்கு முன்னேற்றமா இருக்கும். என்ன சொல்றது, எப்பவுமே முன்னேற்றன்றது ஒண்ணு கம்மின்றது முன்னேற்றம், ஒண்ணு ஜாஸ்தின்றது கம்மி. என்னுடைய அனுபவத்துல தான் நான் பாத்துக்கிறேன். சரியா? விஜய் கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சர். அது யாராலும் எடுக்க முடியாது, தடுக்கவும் முடியாது. மக்கள் மனசுல ஆயமா இறங்கிட்டாங்க. அப்ப நீ என்ன செய்யாத இன்னொருத்தர் வாழ விட மாட்டேன்ற. ரைட்டா தப்பா? ரைட்டா? நீ இன்னொருத்தர் நீயா வாழ விட மாட்டேன். உன் புள்ளைய வாழ விடணும், அந்த புள்ளையும் வாழ விடு. நீங்க 3வது தலைமுறை வாழறீங்கல்ல, அந்த ஒரு புள்ளையும் வாழ விட்டு பாரு. குதிரைக்கு கால் ஒண்டி போச்சுன்ற, வாடகை காருன்ற, அதெல்லாம் தப்பு. நீயே வாடகை தானே வந்த? எம்ஜிஆர் மாதிரியா வந்த? எம்ஜிஆர் 3வது இடத்துல தான் வந்து ஆட்சி பிடிச்சாரு. இவங்க ஒரே நிமிஷத்துல ஆட்சி பிடிச்சாச்சு. யாரு முதல்வர்? இவரு தான் முதல்வர். சரியா? இவரு தான் முதல்வர். 10 வருஷம் ஆட்சி அப்படியே இருக்கும். கவலைப்படாத போ. யாரு என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இப்போ நல்லா ஆட்சி இது பண்றாரு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நல்லா இருக்கும். பண்ணுவார், நல்லா பண்ணுவார். அவரு செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது ரொம்ப? அம்மா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்களே, அது பெரிய விஷயமா இருக்குது. இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகுது, அது ஒரு யூஸ். அதுக்கப்புறம் இந்த ஏழை பசங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போ அவரு செயல்பாடுகள் கூட பொறுத்து 10 மார்க்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? அவருக்கு 100 கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு இப்பதான் வந்துக்கிறாரு, இவ்வளவு எடுத்து பண்றாருன்னா பெரிய விஷயம் இதெல்லாம். இப்போ வேற என்னென்ன திட்டத்தெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த படிப்பு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இதுல விலைவாசிலாம் கொஞ்சம் அதிகமாகுது, அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதெல்லாம் போதான் பழக்கம் வரும். உக்காந்தவன ஆட்சியில இதை கொடுக்குறா அதை கொடுக்குறான்னு எங்க இருந்து கொடுக்க முடியும்? அவன் இன்னும் மாதிரி கோட்டி தோறினா கூட தெரியும். மரத்துல இருக்கிற பச்சைக்கு தெரியுமா அது என்ன சாப்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியும். தெய்வம்னு இருந்தா தெய்வத்துக்கு தெரியும். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஏதோ இளைஞர் பிள்ளைங்களே எல்லாம் தூக்கி விட்டாங்க. விஜய் வந்துட்டா போல, அவளுக்கு ராசி பொறுப்பு இருக்குது. அவரு வந்து போக போக தெரியும் இந்த பூமி வாசல் புரியும். அது இல்லைன்னா மூட்டை தூக்குறவன் செத்து போடுவான். வண்டி ஓட்டுறவன் இந்திக்காரனுக்கு அது இல்லைன்னா அவனுக்கு தூக்கமே வராது. சும்மா ஒரு கால் அவரு இதுக்காக ஐயோ விஜய் வந்து உக்காந்தானே பாவி, ஐயோ ஒயின் ஷாப்பு மூட்டானே. பொம்பளையில இருந்தா ஆம்பளை இருக்க இப்படி ரெட்டையா திருப்பிக்குவாங்க. அது தேவையா இருக்கு பானா? அது பொதுவாக போட்டோம், ஓடுறது ஓட்டம், அவ்வளவுதான். அவர் இப்பதானே வந்திருக்காரு, கொஞ்ச நாள் ஆகணும்ல. எதுவுமே எடுத்த உடனே சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து கொஞ்ச நாள் ஸ்டடி ஆகி தான் எல்லாமே சொல்ல முடியும். எடுத்த உடனே யாருமே செய்ய முடியாதுல்ல. கொஞ்சம் அவரும் செயல்படுத்தின திட்டத்துல எந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒன்னொன்னு தான் செயல்படுவார். எடுத்த உடனே எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ஆட்சி 3 மாசம் கூட நீடிக்காது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அது அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதுதான் நீடிக்காது, இது நீடிக்கும். ஓகேவா? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பாடு வைத்து 10க்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுப்பேன் நான். ஆனா நல்லா பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் வந்திருக்காரு இது சீட்டு. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன திட்டத்தை செயல்படுத்தினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தா? அடுத்தடுத்துனா பஸ் சொல்லியிருக்காரு, அடுத்து சிலிண்டர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி அந்த கரண்ட் யூனிட் அது 3 பண்ணாலே ஒரு அளவுக்கு. ஆம்பளை தப்பு பண்ணுனா தப்புங்கிறாங்க, அதே பொம்பளை தப்பு பண்ணா தப்பு கிடையாது. சரிசாமா பொம்பளை தப்பு பண்ணாலும் தப்புதான், ஆம்பளை தப்பு பண்ணாலும் தப்புதான். புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை புடிச்சுக்கிறாளுவா. இருக்கிற வரைக்கும் கட்டி விட்டுட்டு நல்லவனா இருக்கிற வரைக்கும் இருக்கிறத அபகரிச்சுக்கிறாளுவா. அவனை அம்பாடு விட்டு ரோட்டுக்கு விட்டுறாளுவா. அதுக்கு நடவடிக்கை கிடையாது. 10 அடிமட்ட மக்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. முன்ன நிக்கிறவங்க தான் கவர்மெண்ட் சலுகைய எடுத்துக்கிறாங்க. இத அவங்க கொண்டு வரணும். 10 ஒன் ஷாப்ப ஒத்தாப்புல மூடணும். மூணாதான் மக்கள் வாழ. சும்மா ஒன் ஷாப்பு வருமானம் ஒன் ஷாப்புக்கு வேற வருமானத்தை கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதுக்காக மக்கள் எத்தனை பேர் குடும்பம் அழியுது. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. அவர் ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஒரு அளவு மட்டத்துக்கு இருக்கு. முழுமையா வருஷம் முழுமையா பார்த்தாதான் சொல்ல முடியும். உடனே எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஸ்டாலின் ஐயா வந்தாங்க, திடீர்னு எதுவும் செஞ்சிடல, பொறுத்துதான் செஞ்சாங்க. அதே மாதிரி இவங்களே உடனே அவங்க செய்யலன்னு நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா உடனே கொஞ்சம் செய்ய முடியாது. உடனே செய்யறதுக்கு முடியாத மாதிரி சொல்லல. இருந்தாலும் அந்த திட்டத்தை வந்து மாத்தி உடனே ஒழிச்சாப்பு சுத்தமா ரத்து பண்ணிட்டு அதுக்கு வருமானத்தை வேற வருமானத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி பொம்பளைகளுக்கு
நடவடிக்கை எடுக்கணும். ம். ஆம்பளை தப்பு பண்ணுனா தப்புங்கிறாங்க. அதே பொம்பளை என்ன பொம்பளைக்கு அதிகாரங்கிறாங்க. அப்ப பொம்பளைக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்த ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கி நடக்கணும். ஏன்னா அவனு வராளுவா இருக்கிற வரைக்கும் அவனு சம்பாதிச்சு நல்ல முறை இருக்கிற வரைக்கும் கைப்பற்றிக்கிறாளுவா. கைப்பற்றி அவனு ஆளு கொஞ்சம் இழைச்சிட்டாலும் விட்டுட்டு வேற ஒருத்தர் பிடிச்சிக்கிறாளுவா. சரி, முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்னது? இப்போ அவர் செயல்படலாம் ஒன் ஷாப்பை மூடி இருக்கிறாங்க. அது சுத்தமா மூடணும். பஸ் அது ஒரு பெரிய பஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த மாசம் 2500 1000 அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஒயின் ஷாப்பை மூடி எங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாவே அந்த வருமானத்தை கூட நாங்க முன்னேறிக்குவோம். இலவசம் கொடுத்துக்கிட்டு சுண்டி வலை கொடுத்து பெருவரில் இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ஒயின் ஷாப்பை மூடி வேற அதுக்குள்ள வருமானத்தை கொண்டு சரி, முதலமைச்சர் செயல்பாடுகளை வச்சு அவருக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10 மார்க் எத்தனை மார்க் கொடுக்க போறீங்க? உடனே சொல்ல முடியாது, பார்த்துதான் சொல்லலாம். இல்ல, இந்த ஒரு மாசம் பாத்தீங்களா? ஓரளவுக்கு தேவை. எத்தனை மார்க் சொல்லுங்க? 10 மார்க் எத்தனை மார்க் நீங்க கொடுப்பீங்க முதலமைச்சருக்கு? 9 மார்க். சரிம்மா, பரவாயில்ல. இதே வந்ததும் யாரும் செய்யல. இருந்தாலும் உடனே யாரும் நிர்ணயிக்க செய்ய முடியாது. இருந்தாலும் ஒயின் ஷாப்பை போட்டு மூடிட்டு மறுபடி அந்த ஒயின் ஷாப்பை வருமானத்துக்கு வேலை பார்த்து வேற வருமானம் கொண்டு வரணும். இந்த குடிச்சுக்கிட்ட கையை நடுக்குதுன்னு சொல்றான்னு பாருங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பத்திரி பெட்ல சேர்த்துக்கணும். சரிம்மா, ஓகேம்மா. அதுதான் பாக்கி ஒண்ணும் கிடையாது. இலவச பணம், இலவச பொருள் இதெல்லாம் கொடுத்து புரோஜனம் கிடையாது. இதை குடும்பம் அழிஞ்சுதான் மிச்சம். பொம்பளைக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த புருஷனை விட்டுட்டு வேற புருஷனை பிடிக்கிறாள் பாருங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நல்லா இருக்கும் போது வச்சுக்கிறாளுவா, கொஞ்சம் இதா பண்ணா விட்டுட்டு வேற ஒருத்தன் பிடிச்சிக்கிறாளுவா, இதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். மாசம் கூட நீடிக்காதுன்னு ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அவர் சொல்லுவாரு, அவருக்கு ஆதங்கம், வேற என்ன பண்ண முடியும்? அவர் இல்லைன்னா நேரம் அவர் பூசிருப்பாரு. என் பையனை வச்சுட்டு நான் போறேன் லண்டனுக்குன்னு போயிட்டு இருப்பாரு ஜாலியா. ஆமா, செயல்படுற திட்டத்துல உங்களுக்கு எந்த திட்டம் பிடிச்சிருக்கு? சாமி, அவர் திட்டம்லாம் இப்போ தான் ஒன்றா ஸ்டெப்பாகி கொண்டு வர்றதில்ல. அதான் சொன்னோம்ல அன்னைக்கு, ஒன்று ஒன்று வருவார். அதனால ரொம்ப ஸ்பீடாக நம்ம ஸ்பீடாகவும் போகக்கூடாது. போனால் அதுக்கு எதுவும் முட்டுக்கட்டை போடுவானுங்க. அதனால கொஞ்சம் முதல்ல இவங்களை இந்த ஏடிஎம் கலந்து வரான பாரு, அவங்கள பார்த்து உஷாராக சேர்க்கணும். குழப்பி விட்டுட்டு போயிடுவானுங்க. இருக்கிறதையும் ஒழுங்காக இருக்கிறதையும் கருத்து விட்டு போயிடுவாங்க. இது முக்கியமாக இந்த ஆதரவு அவர் பண்ணுறதுல அது கொஞ்சம் சிந்தனை பண்ணி சேர்க்கணும். அதுதான் முக்கியம். நாம சேர்க்கிற பெருசு இல்லை, குழப்பறையில தான் கில்லாடிங்க. நல்லா தான் இருக்குது. அவர் இது வரைக்கும் செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுவரைக்கும் அவர் பண்ணதுல? இப்போ கரண்ட் பில்லெல்லாம் கம்மி பண்ணுறேன்னு இருக்கிறாரு. சிலிண்டர்லாம் அது காசு போடுறேன்னு இருக்கிறாரு. 2500 ரூபாய் எங்களுக்காக போடுறேன்னு இருக்கிறாரு. அதெல்லாம் பிடிச்சிதான் இருக்குது. இன்னும் அதெல்லாம் செய்யணும். இன்னும் முழுமையா இன்னும் ஒன்றும் செய்யலைங்களே. வாக்கு கொடுத்துருக்காரு, இன்னும் உறுதிமொழி எதுவும் எடுத்துக்கல. சொந்த வீட்டுக்காரங்க செயல்பட வச்சு 10 மார்க்ல நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க அவருக்கு? நான் ஒரு 8 மார்க் கொடுக்கணும். 8 மார்க். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.